என்னை நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் சங்கத்தினுடைய பொருளர்களே, உறுப்பினர்களே, தமிழ் மீது ஆர்வம் கொண்ட ஆர்வலர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற மெய்ஸ்ரீ அவர்களே, கண்ணன் அவர்களே, எங்களுடைய கலைமாமணி அவர்களே, தேனருவி ஒவ்வொருவரையும் பேர் சொல்லலாம், கம்பன் கழகத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய இணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய விழா சிறப்பாக நடந்தது. இல்லை, தமிழிலே முதலிலே வந்த இளம் பேச்சாளர் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆதரவு வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எந்த மதமாக இருந்தால் என்ன, நாங்கள் வழிவிட தயாராக இருக்கிறோம், வழிவிடவும் தயாராக இருக்கிறோம், பேரை தமிழ் வச்சுருக்கலாமேன்னு கொஞ்சம் யோசித்தேன். என்ன பேர் வைக்கலாம்னு யோசித்தேன். ரோசிக்கு, செவிதிலால்னு வைக்கலாம் அப்படி என்னுடைய தமிழை ஏன் இன்னும் பேரை வைக்காமல் இருக்கிறார்களே என்ற ஒரு வருத்தம். ரெண்டாவது, மெய்ஸ்ரீயை பார்த்தோன்னே எனக்கு மெய்சிலுத்து போயிட்டது. ரொம்ப பயந்துட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு இருமல் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கோ வயது முதிர்ந்த நிலை, கொஞ்சம் இருமும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா காலையில் தான் மத்தியானம் தான் பென்ஷனர் கிளப்பில் பேச சொன்னாங்க. பென்ஷனர் கிளப்பில் எல்லாமே 70 வயசுக்கு மேலே, இங்கே கிட்டத்தட்ட பாதி பேர் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க. அதனால் சரியானது தான். இந்த ஒரு ஆயா ஒரு 85 வயசு 87 வயசு ஆயா இருக்கும். அந்த ஆயா என்கிட்ட அடிக்கடி சொல்லும், தம்பி நல்ல வயிறார சாப்பிட்ணும், மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்கணும், மனசு ஆற நல்லா தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், இருந்தால் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நான் அவர்களுக்கு சொன்னது, உணவு பழக்கங்களில் மேலை நாட்டை சார்ந்து விட்டோம். உணவு பழக்கங்கள் இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும். ஓட்ஸ் சாப்பிட்றேன், ஜெர்மனியில் இருக்க ஃபுட் சாப்பிட்றேன், இட்டாலியன் ஃப்ரை சாப்பிட்றேன் அப்படின்னு மாறிட்டாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட இணையத்தை சேர்ந்த 3வது மாணவி, விவேகானந்தா கல்லூரி கொஞ்சம் இருந்துருச்சுங்க. உங்களை அறிவுப்படுத்த பேர் அதிகமாக அருமையான பேர். ஆனால் வடமொழியை நம்மளால் சாமானியமாக துரத்த முடியலன்னு நினைக்கிறேன். ரட்சிகா அழகு காரண பேரா தான் இருக்கும். அழகு, நன்றி. 3வது, என்ன உணவு சாப்பிடலாம் அப்படின்னா, நம்ம பாரம்பரியமாக இட்லி, தோசை, அரிசி சாதம் சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம போய் பர்கரையும் பீஸாவையும் சாப்பிட்டோம்னா நம்ம உணவு பாதை ஒத்துக்காது, வயிற்றுக்குள்ள இருக்க கிருமிகள் ஒத்துக்காது, நம்முடைய ஜீன் ஒத்துக்காது, நம்ம ஜெனட்டிக்ஸ் ஒத்துக்காது. எதை சாப்பிட்றோமோ அது அளவோடு சாப்பிட ஆரம்பித்தோடனே வயிறு நம்பிச்சா நிறுத்தணும். திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டயட்டிஷியன்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, சாப்பிட்டு வயிறு நம்பிச்சா நிறுத்திடு, அதுக்கு மேலே சாப்பிடாத, மருந்தே வேண்டியதில்லைங்கிறார். பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் தமிழில் மிக அற்புதமான பல சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இதயம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 2 மாதம் 3 மாதத்தையே துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த துடிப்பு ஆரம்பிக்கிற போது பார்த்திங்கன்னா அது அடங்கிறதுக்கு இறந்து போன அப்புறம் கூட கொஞ்சம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இருதயத்தை கழட்டி வெளியே வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் துடிச்சு தான் சாகும். அப்படிப்பட்ட இருதயம் எவ்வளோ நாள் உழைக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு ரிமோட்டு, டிவி ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட்டுக்கு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு கவரு, அதுக்கு ஒரு ஜிப்பு, அதுக்கு ஒன்று போட்டு அது ஒரு 500 ரூபா கூட இருக்காது. ஆனால் இவ்வளவு தூரம் நமக்கு சொல்லக்கூடிய இதயத்துக்கு நம்ம அவ்வளோ கொடுக்குறோமா அப்படின்னா ரொம்ப கொடுக்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா வேகமாக ஓடுறான், இப்போ பரியேறான், கீழே வலிக்கி விடுறான், வலிக்கி விழுந்தோடனே சொல்கிறான், அவங்க அம்மா சொல்லுது, தம்பி ஜாக்கிரதையாக போ, அம்மாவுடைய இதயம் வேணும்னு கேட்டான். ஒரு காதலி தூக்கிட்டு விடியாரான், தறிக்கிட்டு விழுந்துடான், கீழே விழுந்துடான். அந்த அம்மா இதயம் சொல்லுது, தம்பி பார்த்து நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரியான பண்பாட்டில் வளர்ந்தவர்கள் நாம். நம்ம பண்பாட்டை பாதுகாத்தாலே போதும் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் எல்லாம் மிக அற்புதமாக அந்த பெண் சொன்னால், புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் எல்லாத்திலையுமே. ஆக இன்றைக்கு இந்த தமிழ் சங்கத்தில் இருப்பது, தலைவராக இருப்பது என்பது, ஐயா நாராயணமூர்த்தி, உயராஜெல்லாம் பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்களுடைய தலைவரின் வழியில் அப்படின்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தொலைபேசி அழைப்பு. இது மாதிரி போன தேர்தலின் போது நாங்கள் ஒவ்வொரு போட்டியாளரையும்
மேடையில் போட்டியாளர்கள் அனைவரும் ஒரே மேடையில் ஏற்றி அவங்களெல்லாம் பேச வச்சோம். அதுக்கு கடுமையான எதிர்ப்பு. கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்டிஓ எல்லாம் அது எப்படி உள்ள தகராறாயிரும். இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. விவாத மேடையில், மக்கள் மேடையில், மக்கள் அரங்கத்திலாம் பார்த்திங்கன்னா பெரிய சண்டை வந்துடும், 2 பேரும் பேச. அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு, உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு உடனே போஸ்ட்டில் போட்டால் என் பேர் நாராயணமூர்த்தி பேர் தான் இருந்தது. சரிங்களா? இன்றைக்கு 4 நாளாக தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு, எப்படியாவது இந்த முறையும் நீங்கள் வேட்பாளர்கள் அனைத்து வேட்பாளர்களும் ஒரே மேடையில் ஏற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டார். தலைவனை தேடுவோம். இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. தலைவனை தேடும். கூட்டணி முடிவானோடனே நல்ல கூட்டணி முடிஞ்சோடனே நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட. தலைவனை தேடுகின்ற வேலையை சொல்லுகிறார். ஏன்னா இப்போ எங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். நாங்கள் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், இந்த காலி இருக்கைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த இருக்கைகள் என்று நிறையுமோ, என் மனது என்று நிறையுமோ என்று தெரியவில்லை. மக்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உற்சாகமாக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இதையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உற்சாகமாக வரவில்லை. எல்லாம் மக்களே கரப்ட் ஆகிட்டாங்க, மக்களே கலங்கப்பட்டு விட்டார்கள். ஓட்டு போடுறதுக்கு பணம் வேணுங்கிறான், சீட்டு வாங்குறதுக்கு பணம் வேணுங்கிறான், எங்கே போனாலும் பணமாக இருக்கிறது. நம்ம சும்மா கூப்பிட்றோம். இங்கே 2000 ரூபா பணம் வேறு கேட்குறாரு. 3 பேர் 3 அன்பர்கள் சார். நீங்கள் அவர் வந்தார், திருப்பாக்குளத்தில் இருக்கார் சார். அவர் தானாக முன் வந்தார் ஆஸ்பத்திரிக்கு. சார் நான் தமிழ் சங்கத்தில் இணைந்து கொள்கிறேன், வெளிநாட்டில் இருந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வரவு தமிழ் சங்கத்துக்கு பெருமை ஊட்டுவதாகவும் தெம்பூட்டுவதாகவும் இருக்க நான் நன்றி கூறுகிறேன். அடுத்து அவர் சென்னையில் ஒரு ஆர்எஸ்ஆர்எம்னு ஒரு பெரிய மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனையில் அங்கே ஆஃபீஸராக இருந்தவர், சூப்பரண்டாக இருந்தவர். அவர் வந்திருக்கார். அவர் இங்கே தான் இருக்கார். இவர் எதாவது நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாரு. சார் நீங்கள் 2000 ரூபா பணம் கொடுத்தா தான் சார் கூப்பிடுவோம். இது பணம் கொடுத்து கூட்டுற கூட்டம் அல்ல, பணம் வாங்கிட்டு கூட்டுற கூட்டம் அப்படின்னு சொன்னேன். வந்துட்டார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாராயணமூர்த்தி எல்லாம் கேப்சர் பண்ணிக்க. ஆக தலைவனும் தேடும் விழா, தலைவனை தேடும் திருவிழா காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக தமிழகத்திலே பிரமிப்பூட்டக்கூடியதாக அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நம்முடைய மருத்துவராக இருக்கிற பெண் வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு இப்போ அங்கே பூரா இங்கிலீஷ் தான் படிப்போம், எல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். அதில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒவ்வொரு அவயமும் எப்படி இருக்குது தெரியாது. அதெல்லாம் மக்கள்கிட்ட பேசும்போது நம்ம சொல்லி, ஒரு தலைவர் பேசுகிறத கேட்டேன் நான். அவர் கேட்குறாரா மக்களை, மாணவர்களை போய் கேட்குறேன், என்னவா விரும்புகிற? நான் சார் நான் டாக்டர் ஆகிறேன், நான் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும். நீங்கள் யாராவது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்ன தொழிலுக்கு போக போகிறேன்னு தான் சொல்லியிருக்கீங்க. இது உங்களுடைய வாட் யூ வாண்ட் டு பிகம். நீ என்ன ஆக போகிறேங்கிறது இல்லை. நீ போலீஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். நாட்டுக்கு என்ன பண்ண போகிற? அதெல்லாம் வீட்டுக்கு பண்ணும். நாட்டுக்கு பண்ணக்கூடியது எதுதோ அதான் உன்னை மனிதனாக்கும் அப்படின்னு சொல்கிறார் மிக அற்புதமாக. இதெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இதை போன்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும். இது மாதிரி மக்களுக்கு தமிழின் மீதில் அதீதமான ஒரு ஈடுபாட்டை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை போன்ற மெய்சிறி போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தமிழை பருக வந்திருக்கின்ற மக்களுக்கு இடையிலே நான் நிற்க விரும்பவில்லை. மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பரதம் 4 வயசுலேருந்தே ஆரம்பித்தாங்க. நேற்று பெங்களூர் மாநகரத்தில் டவுன் ஹால்னு ஒரு பெரிய ஹால், இது மாதிரி ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய டவுன் ஹாலில் ஒரு அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றத்துக்கு நான் தலைமைக்கு போயிருந்தேன். அந்த பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து அரங்கேற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு 3 பேர் சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. தலைமை ஒரு இதில் நான் கலந்து கொண்டேன். அதில் அந்த இந்த குரு சிஷ்ய பரம்பரைக்கு மிக எடுத்துக்காட்டாக இருக்குது. எப்போ அந்த குரு சொல்கிறாங்க, நான் என்னுடைய குருவுக்கு போய் அந்த குரு என்ன சொன்னாலும் கேட்பேன், அந்த குரு சிஷ்ய பரம்பரையினால் தான் நான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொன்னேன். எப்போ ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவுக்கு போய் நான் உன்னை மானசீகமாக நான் உன்னை குருவை ஏற்றுக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் அதை செய்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எப்படி நடத்துவார்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு சின்ன கதை, ராமாயண கதை. இந்த ராமாயணம், மகாபாரதம் இது மாதிரி கதைகள் எல்லாம் அது கதைகள் அல்ல, வரலாறு இல்லை. அது நம்முடைய வாழ்வியல் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு சின்ன கதை. ஒரு நல்ல கோடை காலத்தில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் 2 புறா.
ஒரு புறா ஆண் புறா, இன்னொரு புறா பெண் புறா, ரெண்டு பேரும் சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு வேடன் அங்கே வர்றான். வேடன் வர்றான், அவனுக்கு பசி, மேலே அம்பை விடுறான். ஒரு பெண் புறா கீழே விழுந்துருது. உடனே ஆண் புறா அன்னிலிருந்து ஒரே கவலை, ஐயோ தன்னுடைய இனம் இறந்து விட்டாலேன்னு ரொம்ப கவலை அந்த புறாவுக்கு. அந்த புறா இப்போ ரொம்ப சோகமாக இருந்தது, அப்படியே இருந்தது. இந்த வேடன் போயிட்டான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த சுச்சுவேஷன் ஓவர். அடுத்த சுச்சுவேஷன், அடுத்தது மழை காலம். இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. வேடன் திரியிறான், அவனுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. பறவையோ விலங்கோ மிருகமோ கிடைக்கல. அப்படியே தேடிகிட்டே இருக்கான். அங்கே போகிறான், ஒரு பெரிய மரம் இருக்குது. ரொம்ப அவனுக்கு களைப்பு மேலிடுது. அந்த மரத்தின் கீழே போய் உட்காரான். அந்த மரத்தில் உட்காந்துட்டு அப்படி பசியாக இருக்கேன்னு வயிற்று தெரிவிக்கிறான். மேலே நடந்து பார்க்குறான், ஒரு புறா நிற்கிது, ஆண் புறா. எந்த புறாவினுடைய மனைவியை கொன்றானோ அந்த புறா மேலே நிற்கிது, அந்த ஆண் புறா. உடனே அதை பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்துட்டு வீடு கடையிலும் தெரியல, அந்த புறா கண்டுபிடிச்சிச்சு. உடனே ரொம்ப பசிக்குது, ரொம்ப இதாக இருக்குன்ட்டு அங்கே இருக்க சுள்ளியெல்லாம் பொறுக்கி போட்டு நெருப்பு வைக்கிறான். அந்த நெருப்பு நல்லா கனந்து எரிஞ்சிட்ருக்கு. இப்போ ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். இது அந்த ஆண் புறா கேட்குது. அந்த ஆண் புறா கேட்டுட்டு, இந்த ஆள் நம்மகிட்ட வந்து சரணடைஞ்சிட்டான், நம்மகிட்ட சரணடைஞ்சிட்டான் அப்படின்ட்டு அந்த புறா என்ன பண்ணுது, மேலேருந்து அந்த சுள்ளியில் விழுந்துருது. நெருப்பில் விழுந்து தன்னையே அவனுக்கு உணவாக தந்து அவன் சரணடைஞ்சவனுக்கு ஒரு குருவாக இருந்து செயல்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்லலை. ராமர்கிட்ட வந்து கேட்குறாங்க, விபீஷணன் வந்தால் சேர்த்திக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ அனைத்து நபரும் சேர்த்தக்கூடாது, விபீஷணன் நம்ம கூட்டத்தில் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் தான் சேர்த்திக்கலாம் அவரை அப்படின்னு சொன்னது. யார் அந்த நபர்னு தெரியுமா? நம்ம அனுமன் தான் சொன்னார் சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சுக்ரீவன் வேண்டாம் அப்படிங்கிறான். வேண்டாம், அவனை சேர்த்த வேண்டாம் அப்படின்னு. அப்போ சுக்ரீவனுக்கு ராமன் சொன்னதான கதை இது. எப்போ ஒருத்தன் நம்மை குருவாக ஏற்று நம்மகிட்ட வர்றேன்னு சொல்கிறானோ அப்போ நாம் அவனுக்கு எல்லா நிகழ்ச்சியும் தர வேண்டும், எல்லா இதையும் தரணும் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய இது. இந்த சொன்னேன், இந்த குரு சிஷ்ய பரம்பராவை பற்றி சொல்லும்போது இது சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்துக்கு பரதநாட்டியத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாவம். அவங்க வீட்டுக்கார பாவம் இல்லை, அவர் பாவம் அப்படி இருக்குது, பயங்கரமான பாவம். அவர் தாளம் ஜதி எல்லாம் எடுத்து பூரா 4 மணி நேரம் உட்கார்ந்ததில் பாதி பரதம் தெரிஞ்சு போச்சு. ஆக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாருங்க, நல்ல செய்திகள் கிடைக்கும். அதாவது 2-3 நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டியிருந்தனால் என்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியல. ஒரு 30 மினிட்ஸ் 30 நிமிடங்கள் தாண்டி வந்துட்டேன். இளம் மருத்துவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா மருத்துவராக கூடாது, மருத்துவராகி சமூகத்துக்கு என்ன செஞ்சேன்னு. அட்லீஸ்ட்டு இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சியில் நீ என்ன ஆக போகிறேன்னு, +1 ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன். அது மாதிரி நிகழ்ச்சி நடந்ததா சரித்திரங்களை நீ சரித்திரம் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்பிக்கையுடன் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி.